குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு பிஎல் அப்படின்ற ஒரு பிஎஸ்சியும் ஓஎன்ஜிசி அப்படின்ற ஒரு பிஎஸ்சியும் ரெண்டு பிஎஸ்சியும் இப்போ அட் ஏ டைமில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ஒரு 2 days முன்னாடியே ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் எனியோ வி டிடன்ட் கெட் டைம் ஃபார் லான்ச்சிங் அவுட். டுடே வி ஆர் லான்ச்சிங் இட். ஸோ பிஎல் என்ன நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். தென் வில் மூவ் ஆன் டு ஓஎன்ஜிசி. ஸோ ஃபஸ்ட்டு வில் மூவ் ஆன் டு பிஎல். ஸோ பிஎல்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரொபோஷனரி இன்ஜினியர் அப்படின்னு ஒரு போஸ்ட்டுக்கு போட்டிருக்காங்க. அந்த ப்ரொபோஷனரி இன்ஜினியருக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இந்த ரெண்டு டொமைன்லையும் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 200 வேகன்சிஸ்க்கும், மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 150 வேகன்சிஸ்க்கும் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 10/1/2025 அண்ட் லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 31/1/2025. கரெக்டாக ஒரு 20 days தான் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு விண்டோ ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, ஸ்டார்டிங்லேயே அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் அப்புறம் அப்ளை பண்ணால் இட் வில் கெட்டிங் டிலேட். ஓகே, ஸோ அப்புறம் டிலே ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி அப்ளை பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இட் இஸ் a ஹியூஜ் வேகன்சி ஃபார் மெக்கானிக்கல் எஸ்பெஷலி. அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பிஎல் தவிர இவ்வளோ வேகன்சி வந்து வேறு யாரும் போட மாட்டாங்க. அதனால் ஈஸி படிச்சவங்க யாருன்னா இருந்தீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா ஈஸி படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது 200 வேகன்சிஸ் அண்ட் 120 வேகன்சி ஒரு ஹியூஜ் வேகன்சி ஃபார் பிஎஸ்யூ. ஸோ ஆக்சுவலி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரும், அதனால் வந்து போஸ்டிங் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 25 years இஸ் தி ஏஜ் லிமிட் ஃபார் ஜென்ரல். அண்ட் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு எப்பவுமே ரெகுலராக தர மாதிரி ஓபிசிக்கு வந்து ஒரு 3 years ரிலாக்ஸேஷனும், எஸ்சி எஸ்டிக்கு ஒரு 5 years ரிலாக்ஸேஷனும் தே ஆர் கிவிங். ஸோ யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த எலிஜிபிளாக இருக்கவங்களோ அவங்களாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் தே கேன் அப்ளை ஃபார் திஸ் வேகன்சி. அண்டு ஓபிசியை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து எப்போவுமே ரெகுலராக ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற டவுட் தான் இது. ஓபிசிக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். அவங்க ஸ்பெசிஃபிக்காக டேட்டே சொல்லிட்டாங்க, 1/1/2024. ஓகே, 1 year முன்னாடி, அதுக்கப்புறம் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/1/24 அதுக்கப்புறம் வாங்கினா தான் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து ஓபிசிஸ் யாருன்னா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டேட்டில் 1/1/24க்கு அப்புறம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி வாங்கிட்டு, ஏன்னா அதுவும் பொங்கல் டைம்னால சீக்கிரம் கிடைக்காது. நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணி இன்பர்சன் போய் நின்று வாங்கி அதை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது நம்ம தனியாக இன்னொரு வீடியோ போடுவோம். ஸோ ஓபிசிஸ் ஒன்ஸ் அகைன் ஐம் டெல்லிங், இந்த டேட் பார்த்து வச்சுங்க. 1/1/24க்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கணும். ஓகே, அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிடுங்க. தட்ஸ் வாட் ஐ மீன் டு சே. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மார்ச்லேயே வச்சிடுறாங்க. ஓகே, ஸோ மார்ச்சில் மேபி மிடில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக ஒரு 125 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு 2 hours கொடுப்பாங்க. 100 கொஸ்டின்ஸ் ஃபார் டெக்னிக்கல் அண்டு 25 கொஸ்டின்ஸ் ஃபார் ரீசனிங் ஆப்டிடியூட். ஸோ நீங்கள் டெக்னிக்கல் தான் அதில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது. நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டெக்னிக்கல் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஒரு 25 கொஸ்டின்ஸ் ரீசனிங் ஆப்டிடியூட் நீங்கள் நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். யூ ஹவ் 2 hours டைம். ஸோ அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக டைமை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி அட்டன் பண்ணணும். ஸோ ஒரு 1.5 hours ஃபார் டெக்னிக்கல் அப்படின்னு விட்டுருங்க, 90 minutes அப்படின்னு எடுத்துகிட்டு. ஏன்னா ஒரு சில ப்ராப்ளம் வரும், மீதி எல்லாமே வந்து ஓரளவுக்கு தியரி பேஸ்டு கொஸ்டின் தான். பிஎல் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் வந்து யூ கேன் டேக் வெரி லெஸ் டைம், அரௌண்ட் 1.5 hour ஃபார் டெக்னிக்கல். ரிமைனிங் 25 கொஸ்டின்ஸ்க்கு யூ கேன் அலாட் 30 minutes. ஓகே, ஸோ அது வந்து ரீசனிங் ஆப்டிடியூட் சால்வ் பண்ணி அப்படின்னா நல்லாவே நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு 125க்கு 90 பக்கம் கூட போடலாம். ப்ளஸ் 100+ போட்டினாலே வெல் அண்ட் குட். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் 100+ இஸ் குட் ஸ்கோர். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 1:5 ரேஷியோவில் கூப்பிடுவாங்க. ஸோ 1:5 ரேஷியோவில் கூப்பிடும்போது உள்ளே போயிட்டு, ஆனால் பெருசாக வந்து நம்மளால் நான் சொல்கிறது அப்படின்னா 85 இந்த 100 மார்க் எடுக்கிறத 125 கொஸ்டின் தே கன்வெர்ட் ஃபார் 85. அந்த 85 + 15 மார்க் ஃபார் இன்டர்வியூ கொடுப்பாங்க. இன்டர்வியூக்கு வந்து 1:5 ரேஷியோவில் கூப்பிடுவாங்க. இருந்தாலும் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களால் வெரிஃபை பண்ண முடியாது. ஓகே, ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 6 மார்க் தான் வெரி பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் இன்டர்வியூ வந்து லைட்டாக ப்ளே பண்ணும். பட் நீங்கள் வந்து ரிட்டனில் நல்லா தூக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் நீங்கள் +/- எடுத்தாலும் நம்ம உள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டெக்னிக்கல் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட் ஆல்ரெடி ஆர்ஆர்பி, சிபி 2 அது மாதிரிலாம் படிச்சிருந்தீங்கன்னா ஆல்ரெடி இதில் படிச்சிருப்பீங்க.
ஸோ அதர்ஸ் அதுவும் பர்டிகுலராக வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஓகே, அரௌண்ட் 2011-12 பக்கம் நான் ஒரு 28 இயர்ஸ் அப்போ நான் ஒரு பிஎஸ்யூ கிளியர் பண்ணி போனேன். அவங்க வந்து 28 இயர்ஸ் நான் சொல்கிறது, எனக்கு 28 இயர்ஸ்லேயே வந்து அவங்க வந்து ரொம்ப ஏஜ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ரொம்ப யங் பீப்புளை தே ஆர் ப்ரிஃபரிங். ஓகே, ஒரு 28 காட்டிலும் ஒரு 21, 22 இருக்குன்னு அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஒரு டிகிரி முடிச்சுட்டு போகிறவங்கள ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க, பர்டிகுலர் பிஎஸ்யூஸ். ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக மோல்டு பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரெஷர்ஸ் யாருன்னா ஒரு 2024 பாஸ் அவுட் யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஓகே, ஸோ அண்ட் தென் சிபிடி பொறுத்த ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு 100 கொஷின் டெக்னிக்கல் ப்ளஸ் 25 ரீசனிங் கொஷின்ஸ் இதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாலே நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு வந்துட முடியும். ஸோ எக்ஸாம் வந்து March 25. ஓகே, வி ஹவ் ஹார்ட்லி 2.5 months மோர். ஓகே, யாரும் நம்ம 2 monthsனு வச்சுக்கலாம். ஓகே, 5th மிடில் வந்துட்டோம். 2 months தான் இருக்குது. 2 monthsல எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் என்னென்ன தேவை அப்படின்னா, எவ்வளோ வேக்கன்சி, எப்போ அப்ளிகேஷன் டேட்டு, எக்ஸாம் எப்போ, அப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன், இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஃபர்தராக இதை தாண்டி பிஎல் எக்ஸாம் பற்றி டவுட்ஸ் எதனா இருந்தால் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் கீழே இருக்குது 8190877379 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, அகைன் இந்த டீடைல் நோட்டிஃபிகேஷன் பிஎல்லும் சரி அண்ட் ஓஎன்ஜிசி ரெண்டும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஓகேங்களா? தென் வி ஹேவ் ஓஎன்ஜிசி நோட்டிஃபிகேஷன். ஸோ ஓஎன்ஜிசி நோட்டிஃபிகேஷன் எடுத்தோம் அப்படின்னா ஓஎன்ஜிசி வந்து 2 டொமைனுக்கு மேஜராக எடுக்கிறாங்க. ஒன்று வந்து இன்ஜினியரிங் டிசிப்ளின், அண்ட் வந்து ஜியோ சயின்ஸ் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 டிசிப்ளின் நம்ம ஒன்றா பார்த்துட்டு வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் இதுக்கு வந்து ஸ்டார்ட் டேட் வந்து 10/1/25, எண்ட் டேட் பார்த்தோம் 24/1/25. ஒன்லி 14 days, ஹார்ட்லி சொல்லணும்னா 15 days தான் அப்ளை பண்ண டேட்டே கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. எக்ஸாம் டேட் வந்து இன்னும் இதில் வந்து February 23 வச்சுருக்காங்க. வி ஹவ் 1.5 months மேக்ஸிமம். ஓகே, ஸோ ஒரு 40 days 45 days தான் எக்ஸாம் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோங்க, இதை அப்ளை பண்ணி எழுதுங்க. சப்போஸ் நீங்கள் டிஎன்பிசி அது மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மேபி அந்த ஆப்டியூட், அந்த இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ்ஐலாம் ஜெனரல் அவேர்னஸ்லாம் போட்டுருவீங்க. அந்த ஆப்டியூட் இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கனாலும் கொஞ்சம் புஷ் பண்ணி அந்த 85க்கு முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா 40 தான் டெக்னிக்கல் அண்ட் மீதி வந்து ஆப்டியூட் அண்ட் இங்கிலீஷ்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி நம்ம ஸ்கோர் பண்ணிட்டு வர முடியும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் தான் தெரியும், எழுதினா தான் தெரியும். நீங்கள் வந்து முடியாது அப்படிலாம் நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கரெக்டாக இருக்காது. யூ நீட் டு அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாம் அண்ட் யூ நீட் டு அட்டெண்ட் இட். தென் ஒன்லி யூ கம் டு நோ உங்களோட லெவல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு யூ கேன் கோ ஃபர்தர். ஸோ அதே மாதிரி இதுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு வந்து 26 years அண்ட் இதே வந்து இன்ஜினியரிங்க்கு, இதே ஜியோ சயின்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஏஜ் இஸ் 27 years. சேம் வே ஓபிசி 3 years ரிலாக்ஸேஷன், எஸ்சி/எஸ்டி 5 years ரிலாக்ஸேஷன். ஓகே, ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்க்கு வந்து 26 years அண்ட் ஜியோ சயின்ஸுக்கு வந்து 27 years. Relaxation 3 years and 5 years as discussed before. So we have a special course for this. ஸோ யாருன்னா இந்த பிஎல் அண்ட் ஓஎன்ஜிசி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் கால் பண்ணுங்கள் 8190879379. ஸோ ஃபர்தராக டீட்டெயில்ஸ் நம்ம தரும். நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வில் பி கீப்பிங் இன் டிஸ்கிரிப்ஷன். தேங்க்யூ ஆல்.